ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது விஷ்ணு உள்ளே வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு பிஆர் அப்படின்ற விஷயங்கள், ஏன்னா சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க உள்ளே இருக்காங்க அப்படின்றதுக்கு இவரே வந்து அழுத்தி அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு எல்லாரையும் இப்போ யோசிக்க வச்சு இப்போ எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா ஏதோ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களா, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு யாருக்கு இது வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்கள். சரி, அடுத்தபடியாக என்ன பண்ணாருன்னா முத்துவை வந்து சொரிஞ்சு விட்டு போயிட்டார். இப்போ முத்துவோட ரசிகர்லாம் போட்டு பொழக்கிறாங்க அவரை. ஏன்னா வெறும் வாயை வச்சு மட்டுமே இந்த வீட்டில் இருக்கல அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. அடுத்தது என்ன பண்ணார்னா சௌந்தர்யா கிட்டே போயிட்டு நீ ஒன்றும் அதெல்லாம் வருத்தப்படாத, நீ வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சௌந்தர்யாக்கு டவுட் வந்துருச்சு. நான் எங்கடா கேம் எதுவுமே வின் பண்ணலேன்னு, நீ தான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க யோசிக்கிறாங்க எந்த கேம் நம்ம வின் பண்ணணும்னு. இப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார், அது கரெக்டான விஷயம். என்னென்னா இந்த சௌந்தர்யா பற்றி இவர் பேசியிருப்பார் விஷால், அது வந்து பயங்கர சர்ச்சையாக போச்சு. அதை வெளியில் பேரை மென்ஷன் பண்ணாமல் நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் வார்னிங் கொடுத்துருப்பார் விஷால்கிட்ட. ஆனால் விஷால் அந்த கரெக்டாக வார்னிங்கை எடுத்துக்காமல் அந்த நாள் நைட்டே என்ன பண்ணியிருப்பார்னா சௌந்தர்யா கிட்ட மட்டும் பேசாமல் மற்ற கேர்ள்ஸ் கிட்டலாம் வந்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சாரி கேட்டிருப்பார். ஏன்னா மற்றவங்க தப்பாக நினைக்கக்கூடாது, ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொன்னதுனால அவங்கள பற்றி சொல்லிடக்கூடாதுன்னு தனித்தனியாக பண்ணவர். ஆனால் சௌந்தர்யா கிட்ட மட்டும் சாரி கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க அவங்க தான். இது வரைக்கும் அந்த விஷயங்களை நேராக சொல்லி அவர் சாரி கேட்கல. அதனால தான் அவங்களுடைய சப்போர்ட்டராக வந்த நேகா வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி இது போய் சாரி கேளுன்னு. விஷ்ணுவும் அதை தான் சொல்லியிருக்கார். அதை சொன்னதுனால இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரே வருத்தமாகிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம முத்துக்குமரன் வராரு, சூப்பராக பேசினார், செமையாக இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, உனக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சாலும் அந்த தீங்கை விட அதிகமாக நீ நல்லது செய் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு தான் எனக்கு அங்கே தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்துட்டு முத்துக்குமரன் எப்போ வீழ்வான், அவனை எப்போ வந்து அடித்து நொறுக்கி உள்ளே தள்ளி வைக்கலாம் அமுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த விஜய் விஷால், அதுக்கப்புறம் அருண், அந்த கேங்கே அப்படி தான். ஆனால் இங்கே அதே மாதிரி இந்த விஷால் மாட்டினப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு, தெளிவாக தீர்வு சொல்கிறார். இந்த விஷயம் எப்போ ஆரம்பிச்சிது, இது முன்னாடியே ஆரம்பிச்சிது. அதுக்கு வார்னிங் யார் கொடுத்தது, விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அன்னைக்கு கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு இப்போ வருத்தப்பட வேண்டியது யார், நீ வருத்தப்படுறியா இல்லையா? ஆமாம் நான் வருத்தப்படுறேன், எது வரைக்கும் இப்போ வரைக்கும் வருத்தப்படுறேன், அது எனக்கு கண்கூட தெரிஞ்சுது. சரி, அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா நீ சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அதை தான் வந்து நேகாவும் விஷ்ணுவும் சொல்லியிருக்காங்க. விஷ்ணு கூட ஏன் வந்து உன்னை தனியாக கூப்பிட்டு சொல்லலை அப்படின்னா, தனியாக கூப்பிட்டு சொன்னால் உனக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பாய்ஸ் முன்னாடி வந்து சொல்கிறார். புரிஞ்சுக்குங்கன்னு. ஸோ இதை நீ அந்த அளவுக்கு எடுத்துக்க தேவையில்லை. இப்போது நீயும் வந்துட்டு அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு சௌந்தர்யா கிட்ட போய் சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பிரச்சனை உனக்கு? நீ திரும்ப இதை போட்டு குழப்பிக்கிறதுனால இதில் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. இப்போது நான் வந்து அதிகப்படியாக பேசுகிறேன்னு என்னை யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் என்னை சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், அதை போட்டு மண்டையில் போட்டு குழப்பி கடைசியில் ஒரு 2 வாரம் டவுனில் இருந்தேன். அதே மாதிரி அருண் அந்த மாதிரி சிக்கல் பண்ணுறான்னு சொல்லி அதை அவர் நினச்சிக்கிட்டு கடைசியில் அவர் 3 வாரம் டவுனில் இருந்தார். இப்போ அதே விஷயத்தை நீயும் பண்ணாத, நாங்கள் அதை தப்பு பண்ணிட்டோம், இப்போ எங்களை பார்த்து நீ திருந்திக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றபடி நீ அதாவது நீ வருந்த வேண்டியவன் வருந்துட்ட, சொல்ல வேண்டியவங்கிட்ட சாரி சொல்லியாச்சு, அதுக்கு வார்னிங்கும் வந்து விஜய் சேதுபதி சொல்லிட்டார். இப்போ வெளியே எப்படி தெரியுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது நல்லாவே இருக்காது. அதே மாதிரி நாளைக்கு சப்போஸ் விஷ்ணு வந்தார்னா இப்படி சொன்ன பற்றியா இது நல்லா இருக்குன்னு அவரே சொல்லுவார். இப்போ அவர் போயிட்டார் விடு, நீ அதை தான் யோசிச்சுட்டு இருக்க. நாளைக்கு வந்தார்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஏன்னா நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து யோசிக்காதுன்னு ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணார். இது இவருக்கு மட்டும் கிடையாது, ஜாக்லின் இருந்தாலும் சரி, மஞ்சரியாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் கொடுத்துருக்காரு. இதனால தான் நிறைய பேருக்கு முத்துக்குமரனை பிடிக்குது. இதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பிக் பாஸோட சீசன் 8 டைட்டில் ஒன்னரா முத்துக்குமரன் வரணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன்தான நனையும் செய்து விடல், எவ்வளோ அழகான ஒரு குரல். அதுக்கு இவரை நான் பார்க்குறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முத்துக்குமரன் நீங்கள் விஜய் விஷாலோட அந்த கஷ்டத்துலேயும் நின்று சூப்பராக அங்கே ஒரு மேட்ரு கொடுக்குறாரு, ஒரு தெளிவு, யோசிக்காத இதுதான் அப்படி இப்படின்னு வேற மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.